கூடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் தொடர்ந்து வேதாக மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் ஈசாக்கு என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஈசாக் பழைய ஏற்பாட்டிலே மிக ஒரு முக்கியமான ஒரு தேவ மனுஷராக இருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு தேவ மனுஷன். எந்த ஒரு குறையும் இல்லாத, எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் அருமையான ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், கீழ்ப்படிதலுள்ள ஒரு மனுஷனாக இருந்தவர் இந்த ஈசாக்கு. ஈசாக்கு என்ற வார்த்தைக்கு நகைப்பு அல்லது சிரிப்பு என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஈசாக்கு வாக்குத்தத்தின்படி பிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆபிரகாமை தேவன் அழைத்து அவரை பெரிய ஜாதியாக்குவேன், கானான் தேசத்தை அவனுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அப்படி அழைக்கும்போது ஆபிரகாமுக்கு 75 வயது. அவனுடைய மனைவியாகிய சாராள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் மூலமாக உன்னுடைய சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்றார். சாராள் மூலமாகத்தான் அந்த குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படிங்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கினிடத்திலே ஆபிரகாம் மிகவும் ஒரு அன்புள்ளவனாக இருக்கிறான். ஈசாக்குக்கு அவன் எல்லா விதமான அந்த தெய்வ பக்திக்குரிய விஷயங்களை அவன் கற்றுக் கொடுக்கிறான். அதனால தான் ஈசாக்கும் பக்தி உள்ளவனாக இருக்கிறான். ஆபிரகாம் அடையாளமாக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த விருத்த சேதனத்தை ஈசாக்குக்கு செய்கிறான். ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் மகனாக இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலிருந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஈசாக்கு ஆதியாகமத்திலே சொல்லப்படுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இந்த இடத்துல தான் நம்ம ஈசாக்கு என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லுறார், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. அவனிடத்திலே நான் என் உடன்படிக்கை, அவன் சந்ததிக்கும் என்னோட உடன்படிக்கையை நான் ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறார். இதன்படியாக பார்க்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் மேல் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டாள். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டியிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்ட யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷத்தின் ஒரு அடையாளமாக நகைப்பு என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய ஈசாக்கு என்ற பெயர் அவனுக்கு வைக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்தில், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள், ஈசாக்கினிடத்துல தான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்றார். இப்போ அடுத்தது 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை சோதிக்கும் போது ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். அந்த இடத்துல பாருங்க, ஈசாக்கினுடைய அந்த ஒரு ஒரு பக்தி,
அல்லது ஒரு கீழ்ப்படிதல் எப்படி என்பதை நாம் பார்க்கணும். தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படியாக, ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமும் அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மோரியா மலைக்கு ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக 3 நாள் பிரயாணமாக மோரியா மலைக்கு செல்கிறார்கள். அப்போ போகிற வழியில் பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். ஏன்னா ஒரு அருமையான ஒரு வசன பகுதி. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனை ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஈசாக்கு அந்த விறகுகளையும் அந்த கட்டைகளையும் தூக்கி கொண்டு அவள் எல்லோரும் அந்த மலை மேலே போகிறார். அப்போ ஈசாக்கு ஆபிரகாமிடத்தில் கேட்குறார், நெருப்பு கட்டையெல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றார், என் மகனே, தேவன் தமக்கு தகனப்படிய ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் இப்போ அவர்கள் மேலே போய் அந்த மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும் போது, அப்போ அதை பாருங்கள், ஈசாக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்பும் செய்யாமல் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் கட்டைகள் மேலே அவனை கிடத்தினான் என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கின் இடத்தில் இருக்கிற அந்த ஒரு பக்தி, ஒரு கீழ்ப்படுதல் எப்படி என்பதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இப்போது ஈசாக்கு வளர்ந்து பெரியலாயிட்டார். இப்போ அவருக்கு திருமணம் செய்து வைக்கும்படியாக ஆபிரகாம் விருப்பப்படும் போது என்ன சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடுக்கும்படி அப்படின்னு. இப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தன் மகனாக ஈசாக்கு அந்த கானான் தேசத்து பெண்களை அவன் திருமணம் செய்யக்கூடாது, அவன் தன் இனத்தாரிடத்தில் போய் தான் அவனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று அந்த வேலைக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஈசாக்கு ரெபேக்காள் என்ற ஒரு பெண்ணை அவர்கள் பார்த்து அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். 67வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் மனைவிக்காக, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்கு அதாவது சாராள் இறந்து விடுகிறாள். அதனால் ரொம்ப துக்கமாக ஈசாக்கு இருக்கிறாரு. அப்போது ரெபேக்காளை அவளுக்கு மனைவியாக்கி கொண்ட பின்பு அவன் ஆறுதல் அடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். அவன் பதாம் அராம் என்னும் சீரிய தேசத்தனாகிய பெத்துவேலுக்கும் அவள் பத்தான் அராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமார்த்தியும் சீரிய தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். இப்போது ரெபேக்காளை குறித்து இந்த இடத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு. அடுத்த வசனம், மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஈசாக்கு தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். அவருக்கு 40 வயசுல அவருக்கு திருமணம் ஆகுது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது. அது எப்படின்னா, ஈசாக்கு கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். தேவன் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவன் மனைவி கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். 22வது வசனம், அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஈசாக்கினுடைய வேண்டுதலை தேவன் கேட்டார். அவனுக்கு பிள்ளை பிறக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஈசாக்கு தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது அவன் முழுக்க தேவனை சார்ந்து வாழ்ந்தவனாக அவன் இருக்கிறான். 26வது அதிகாரம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். என்ன ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் என்ன எடுத்துக்காட்டுக்கு, ஒரு விதைச்சானா அது எப்படிங்க
100 மடங்கா பலன் கொடுத்திருக்கிறது. தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கு சிறு குழந்தையிலிருந்து அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் அவன் தேவனை சார்ந்தே வாழ்ந்திருக்கிறான். தேவன் அவனை எல்லா விதத்திலும் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் வேண்டுதல் செய்தால் உடனே அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு அருமையான ஒரு மனுஷனாக இந்த ஈசாக்கு இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 26ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஈசாக்கு போய் உழைத்து இதெல்லாம் அவர் சம்பாதிக்கிறார். அவனுக்கு ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், பணிவிடைக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. அதை பார்த்தவன் என்னவன், பெலிஸ்தியருக்கு அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். இப்போ இவர் என்ன பண்றாரு, ஒரு துறவை வெற்றார். அவன் தகப்பனை ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இப்போ இவர் ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் ஒரு துறவுகளை வெட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பெலிஸ்தியர்கள் ஈசாக்கு மேல் பொறாமை கொண்டதுனால என்ன பண்றாங்க, அந்த துறவுகளை எல்லாம் மண்ணை போட்டு மூடி விடுகிறார்கள். இப்போ என்ன நடக்குது பாருங்க, 16வது வசனம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாய் என்றான். இப்போ அந்த தேசத்துல பெலிஸ்தியர் இருக்கிறாங்க. ஈசாக்கு இவர் ஒருத்தர் தான் என்ன, அவர்களை விட்டு அதாவது ஒரு தனித்துவமா இருக்கிறார். ஏன்னா இவர் மெய் தேவனை வழிபடுறவர், அவர்கள் விக்கிரங்கள் பின்பாக போகிறவர்கள், இவர் தனித்து இருக்கிறார். இப்போ தேவன் இவனை அந்த பகுதியில் இவனை ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்போ பெலிஸ்தியர்களுக்கு இவனை பார்த்தோன்னு ஒரு பொறாமை கொண்டு என்ன பண்றாங்க, துறவெல்லாம் மூடிட்டு, நீ எங்களை விட்டு போயிரு, நீ எங்களை விட பெரியாளா வந்துருவ போல இருக்கு அப்படின்னு அவனை துரத்தும்படி செய்கிறார். அப்போ ஈசாக்கு பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. ஈசாக்கினுடைய தன்மை பாருங்க, என்னடா எங்களை என்ன துரத்துற அப்படின்னு சொல்லி அவன் சண்டை பண்ணவில்லை. சமாதானமாய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமுடையவனாக ஈசாக்கு இருக்கு. நீங்க யார் என்ன துரத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு சண்டைகள் பண்ணாமல் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டபடியினாலே அவன் என்ன நினைக்கிற, எங்க போனாலும் என்னால் ஜீவிக்க முடியும், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சண்டை பண்ணாமல் அவ்விடத்திலிருந்து அவன் புறப்பட்டு வேற இடத்துக்கு போகிறான். பாருங்க 18வது வசனம். தன் தகப்பனை ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளை ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேரின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கினுடைய வேலைக்கார பள்ளத்தாக்கு வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இப்போ இவர் எங்க போனாலும் இவருக்கு ஆசீர்வாதம் தான். இவர் அங்க போய் இன்னொரு துறவை வெட்டுறாரு. அப்போ அங்க தண்ணி வருது. 20 வசனம். கேரூர் மேய்ப்பர் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்கம் பண்ணபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இவர் எதிர்த்து நிறைய பேர் வந்தாலும் இவர் அவர்கள் கூட எல்லாம் சண்டையே போடுறது, அவர்களை விட்டு விலகுகிறார். அவர்களை விட்டு விலகி அவர்களோட சண்டை போடாமல் அவர்களை விட்டு விலகி ஒரு சமாதானமான ஒரு ஜீவியத்தை வாழணும் என்று ஈசாக்கு நினைக்கிறார். பாருங்க, இவர் போய் அங்கே போய் இன்னொரு துறவை வெட்டுறாரு. துறவை வெட்டினோடனே தண்ணி வருது. உடனே அந்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அப்போ அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர். அதே போல் பாருங்க 21 வசனம். வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகிய அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். இன்னொரு துறவை வெட்டுறாரு, அதுக்கும் இதுவும் எங்களோட தண்ணீர் தான் என்று சொல்லி அவனோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், அதற்கு சித்தனா என்று பெயரிடுகிறார். 22வது வசனம். பின்பு அவ்விடவிட்டம் பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அந்த ஊர் மக்கள் இவர் என்ன துறவு வெட்டினாலும் இது எங்களோட தண்ணி அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. ஆனால் ஈசாக்கு பாருங்க, இவரோட உழைப்பு, அந்த துறவை வெட்டுறது இவரோட உழைப்பு, ஒரு வேலைக்காரரோட உழைப்பு. ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு சொந்தமான தண்ணி அப்படின்போது அவர்களோடெல்லாம் சண்டை பண்ணவில்லை. என்ன சொல்கிறாரு, போய் இன்னொரு துறவை வெட்டுறார். இன்னொரு துறவை வெட்டினையும் அந்த துறவிலிருந்து தண்ணீர் வருது. அப்போ அந்த துறவுக்கு என்ன, ரெகபோத் என்று அவர் பெறுகிறார். 24வது வசனம் பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன்,
பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாமிடத்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் சந்ததி பெருகும். ஆபிரகாமிடத்தில் சொல்லப்பட்ட அதே வாக்குத்தத்தம் இவனிடத்திலும் சொல்லப்படுகிறது. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதிகாரம் 35ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், ஈசாக்கு விருதாயமும் பூர்ண ஆயுசுலமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் தன் ஜனத்தால் சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இப்போ ஈசாக்கு பூரண வயதுள்ளவனாக மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமும் அதே மாதிரி பூரண வயதுள்ளவனாக 175 வயதில் அவர் மரிக்கிறார். அதே போல் ஈசாக்கும் பூரண வயதுள்ளவனாக 180 வயசில் அவர் மரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த வாக்குத்தத்தத்தில் ஈசாக்கு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஈசாக்கை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பார்க்குறோம், நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆகார் மூலமாக பிள்ளை இஸ்மவேல், அதே போல் கெத்துரால் என்ற ஒரு பெண் மூலமாக அநேக பிள்ளைகள் ஆபிரகாம் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அல்ல அப்படிங்கிறார். ஆபிரகாமுக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அதே மதத்தில் பார்க்குறோம், நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, ஈசாக்கு மட்டும்தான் ஆபிரகாமிற்கு பிள்ளைகளாக இருக்கிறான். ஏன்னால் அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், அவன் மூலமாக தான் அந்த சந்ததி விளங்கும் அப்படின்றதுனால எல்லோரும் பிள்ளைகள் அல்ல, ஈசாக்கு மட்டும்தான் ஆபிரகாமுக்கு பிள்ளை. இப்படி ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பவுல் சொல்றார். 8வது வசனம் பாருங்க, அது எப்படி என்றால், அதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாம் பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்களே பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அதனாலதான் உன்னிடத்தில் ஈசாக்கினிடத்தில் அந்த சந்ததி விளங்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பவுல் இந்த இடத்துல புறஜாதியாராக இருக்கிற நம்ம எல்லோரையும் எப்படி சொல்லிட்டாரு, ஈசாக்கை போல பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆழமான ஒரு சத்தியம். ஏனென்றால் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் தான் பிள்ளைகள். அப்போ நம்ம எல்லோரும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நாம் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்சத்தின்படி அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கை போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, சகோதரரை, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த ஈசாக்கின் இடத்திலிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஈசாக்கின் இடத்திலிருந்த அந்த தேவ பக்தி, மிகவும் பக்தி உள்ள ஒரு மனுஷன் அந்த ஈசாக்கு. ஆபிரகாம் தான் அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கணும். ஆபிரகாம் இடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்டிருக்கிறானே என்றால் அந்த பக்தி அவனிடத்தில் பூரணமாக இருக்கிறது. அவ்வளோ பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். தேவன் அவனை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் விதைத்தான், அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் போய் ஒரு துறவை வெற்றான், உடனே தண்ணி வருது. இன்னொரு துறவை வெற்றான், இன்னும் தண்ணி வருது. இன்னொரு துறவை வெற்றான், தண்ணி வருது. அங்கே இருக்கிற அந்த தேச ஜனங்கள் அவனோட சண்டை பண்ணினாலும் அவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்காமல் அவன் விலகி செல்லுகிறான்.
என்ன, அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறான், தேவனை சார்ந்து வாழ்கிறான், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று முழு விசுவாசத்தோடு ஒரு பக்தியோடு அவன் இருக்கிறான். அவனிடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தேவ பக்தி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான், அதே போல் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவனை பலி செலுத்த போகும்போது அவன் ஏதாச்சும் எதிர்த்து பேசினதாக நம் வேதத்தில் நம்ம வாசிக்கல. ஆபிரகாம் என்ன சொல்கிறானோ அதற்கு அவன் முழுமையாக அவன் கீழ்ப்படுகிறான். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் நம்ம ஈசாக்கின் இடத்துல பார்க்கிறோம். தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். மூணாவது பார்க்கிறோம், சமாதானமான ஒரு வாழ்க்கை. சண்டை பண்ணுகிற வாழ்க்கை அல்ல, சமாதானமான ஒரு வாழ்க்கை. இவன் போய் எங்கே போய் வாழ்ந்தாலும் பெலிஸ்தியர்கள் இவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். இன்னொரு ஊரில் போய் அவர் கூடாரம் போடுற அந்த ஊர் மக்களும் இவனை எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் யாரு கூடயும் இவன் சண்டை பண்ணலை. யார் கூடயும் இவன் சண்டை பண்ணாமல் சமாதானமாக அவன் இருக்கிறான். அவன் தேவனை சார்ந்து வாழ்வதனாலே சமாதானம் அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வருது. அதாவது ஆபிரகாம் இடத்துலேருந்து அவனுக்கு வந்திருக்குது. ஈசாக்கும் சண்டை பண்ணாதவனாக சமாதானம் உள்ளவனாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் அவனிடத்திலிருந்து இருந்தது போல ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் நம்மை சமாதானத்திற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஈசாக்கிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ஈசாக்கை போல பக்தி இருக்க வேண்டும், அவனை போல் அந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், அவனிடத்தில் இருந்தது போல அந்த சமாதானம் உள்ள ஒரு குணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். சண்டை பண்ணுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் மாம்ச ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மாம்ச ரீதியான ஆசீர்வாதங்கள் அதோட ஒரு சேர்ந்த ஒரு விஷயம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் மத்தியில் வாசிக்கிறோம். அது ஒரு அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் மாதிரி தான் இந்த மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். நாம் வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் தான் நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் இந்த ஈசாக்கினிடத்தில் இருந்தது போல நமக்கும் அந்த பக்தி, அந்த கீழ்ப்படிதல், ஒரு சமாதானம் என்ற குணம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இப்பொழுதுதான் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் இருப்போம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.